தமிழகத்திற்கான தொடர்வண்டி திட்டங்கள் தொடர்பாக நடுவண் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் போலி NCC பயிற்சியாளர் என்பது அம்பலம். புதுக்கோட்டையில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் அகற்றம். கலைஞர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் அரசியல் எதுவும் இல்லை என நடுவண் அமைச்சர் எல் முருகன் விளக்கம். மனு அளித்தால் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என பரவிய தகவலை நம்பி கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த பெண்கள். சென்னையை அடுத்த மாம்பாக்கத்தில் தனியார் பேருந்து மோதியதில் இருசக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த கணவன் மனைவி உயிரிழப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு சென்னையில் உள்ள நடுவண் புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் ராசா முன்னிலை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சரிவு, பாசனத்துக்காக திறக்கப்படும் நீரின் அளவு 12,000 கன அடியாக குறைப்பு. சென்னை மீனம்பாக்கத்தில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து, போக்குவரத்து நெரிசலால் ஊர்தி ஓட்டிகள் தவிப்பு. குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் கூடுதல் நீர் திறக்கப்படுவதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.